Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஒரு சூப்பர் ப்ராடக்ட் வினோத் பிராண்ட்லேருந்து ஸ்ட்ரெயினர் பாட் தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வினோத் பிராண்ட்னாலே குவாலிட்டி வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அது மாதிரி இந்த ப்ராடக்ட்டும் நல்ல ஒரு சூப்பரான ப்ராடக்ட். நான் வந்து 4 லிட்டர்ஸில் வாங்கியிருந்தேன். இதில் 6 லிட்டர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. இது எதுக்கெல்லாம் யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயினிங் ரைஸ், வெஜ்ஜீஸ், பாஸ்தா, அப்புறம் பிரியாணி ரைஸ். நம்ம பிரியாணி பண்ணும்போது பிரியாணி ரைஸ் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும் அப்படின்னா கூட நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இதோட எம்ஆர்பி ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1570. இது வந்து நான் ஆஃபர் ப்ரைஸில் தான் வாங்கியிருந்தேன். இப்போ வந்து இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். பேச்சுலர்ஸ், ஜாப் கோயிங் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், இப்படி எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். ஒரு சுகர் பேஷண்ட்ஸ்க்கு குக்கரில் நம்ம சாதம் வைக்கணும்னு இல்லை, இதில் வச்சுட்டு ஈஸியாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். கையில் ஊற்றிக்கும் அப்படியெல்லாம் எந்த கவலையுமே இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ஒரு 4 to 5 டைம்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் ஒரு ஸ்ட்ராங்கான ரிவ்யூ தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கையில் எடுக்கும்போதே கேசரோல் வந்து நல்ல ஒரு ஹெவி பாட்டமில் தான் இருக்குது. லிட்டில் பார்த்திங்கன்னா நிறையா ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு தட்டு எப்படி யூஸ் பண்ணுவோம், அந்த கஞ்சி வடிக்கிற தட்டு, அது மாதிரி தான் இருக்குது. இது கூட ஒரு வாரண்டி கார்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பில்லிங் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் ஒரு வாரண்டி கார்டு மட்டும் கொடுத்துருந்தாங்க. எஸ்ஏஎஸ் சாண்ட்விச் பாட்டம் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு கேஸ்ட்ரோல் நல்ல வெயிட்டாக இருக்குது. எஸ்ஏஎஸ் பாட்டம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அலுமினியம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இந்த இதில் வந்து பிளேட்டிங் கீழே அடியில் இருக்கும். இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குக் பண்ணும்போது ஈவனாக ஹீட் வந்து பரவும். கூடவே அடிப்பிடிக்கும் அப்படிங்கிற அந்த கவலையும் இருக்காது. 2 பக்கமும் உங்களுக்கு வந்து ஒரு கிளட்ச் மாதிரி, ஹேண்டிலில் வந்து கிளட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. பாட்டமும் பார்த்திங்கன்னா வந்து நல்ல டெப்த்தாக இருக்குது. ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் அளவுக்கு ஒரு 1/2 கிலோ ரைஸ் வந்து குக் பண்ணுற அளவுக்கு பாட்டம் நல்ல டெப்த்தாக இருக்குது. ஒரே ஒரு டிஸப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த லிட்டு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது. கொஞ்சம் டைட்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த கிளட்ச் வந்து இந்த லிட்டோடு வந்து லாக் ஆகிடுறதுனால நம்ம சாதம் வடிக்கும்பொழுது இந்த லிட்டு கீழே விழும் அப்படிங்கிற பயம் இல்லை. அழகாக வந்து கிரிப்பாக வந்து நல்லா பிடிச்சிக்குது. நம்ம இதுக்கேற்ற மாதிரியான பாத்திரத்தில் நம்ம சாதம் வடித்து வைக்கும்போது அழகாக ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் அழகாக ஸ்ட்ரெயின் பண்ணிடுது. சாதமும் நல்ல பொலன்னு நல்ல உதிரியாகவே இருக்குது, சூடாகவுமே இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா எனக்கு கீழே வந்து லிங்க் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வேணாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.